மா அம்மா என்னடா அப்பா எங்க போச்சு? மீட்டிங் போறேன்னு போச்சுடா. மீட்டிங்கா? என்ன மீட்டிங்க? ஏய் கட்சி மீட்டிங் போயிருக்குதுடா. நீ சொல்ல மாட்டே? நீ சும்மா கட்சி மீட்டிங் போயின்னு கிடக்குது. இது வரைக்கும் நம்மளுக்காக என்ன பண்ணிக்குது அது? நான் என்னடா பண்றது? நான் சொன்னா அவரு கேட்க போறாரு. குடிச்சிட்டு வந்து அடிக்கதான் தெரியும். இன்னைக்கு வரட்டும், ரெண்டுல ஒண்ணு கேட்காம விட மாட்டா அவரு. டேய் வேணாண்டா. அட கம்னுருமா. டேய் அவங்க அப்பா காலத்துல இருந்து அவர் இப்படிதானே இருக்காரு. இப்ப உடனே அவர் எப்படிடா திருந்திருவாரு? அட கம்னுருமா, சும்மா எதனா ஒண்ணு பேசினு இருக்காத. குடிமகனே பெரு குடிமகனே. யோ இங்கதான் நின்று முடிச்சிட்டு இருக்கிற. உங்க வீடு இருக்கு போயா. ஏய் ஒப்பம் கட்சி எப்படி ஜெயிச்சுன்னு நான் பாத்துறேன். போயா போடா கோய் பிரியாணி கோட்ரு. இப்படியே கோட்டருக்கோ கோழி பிரியாணிக்கோ கோசை போட்டு செத்துருவானுங்க பழுகுது. டேய் அந்த ஆள் பேச்சுக்கெல்லாம் போகாதடா. உங்க அப்பனுக்கு அந்த ஆளுக்கு தான் ஆகவே ஆகாத. இதெல்லாம் எங்க அடுக்குன்னு தெரியல. அந்த ஆளு நம்ம சொந்தக்காரர் தான். தேவையில்லாம சண்டை போட்டுன்னு எப்படி பண்ணிக்கிறீங்க போய். ஏய் என்னடா எங்க வீட்டுக்கு திட்டுனேமா? இப்ப என்ன ஆகி போச்சு? சும்மா ஓவரா வந்து கத்துறா. ஏய் எங்க வீட்டுக்காரனை கேட்கறதுக்கு உனக்கு என்னடா ரைஸ்க்குது? உங்க அப்பனை கேளுறா. சும்மா வாய் இருக்குன்னு எது வேணாலும் பேசாத. எனக்கும் வாய் இருக்குது. நானும் கண்டபடி திட்டுவேன். ஏய் என்னடி என்ன திட்டுவா? எங்க வீட்டுக்காரர் கட்சி ஜெயிக்க போகுது, உங்க வீட்டுக்காரர் கட்சி தோக்க போகுது. இப்ப பேசிந்தானக்கிற எது கச்சை பத்தி வலிக்கிற? இப்ப கச்சை வந்து உங்களுக்கு சோறு போட போகுது. ஏய் நீ தம்மா துண்டு பையன், நீ என்னடா மிச்சமா பேசுற? ஏய் என்னடா பேசிக்கிற நீ? என்ன பேசுறா? யோ போதில இருக்கிற கம்முன்னு போயிடு. ஏய் உங்க அப்பன் குடிக்கவே மாட்டான். போடா. தலைவரே மேடையில என்ன பேச்சு பேசுறாரு பாத்தியா? எனக்கு புல் அடிச்சு போச்சு. ஆமா துண்டா துடிக்கலாம் ஓன்னு பாரு. நான் என்ன அவனுக்கு இல்லங்க வந்து சும்மாவே திமிரா பேசி நிக்கிறாருங்க. இவரே பேசுறான். டேய் சண்டை போட்டுக்கிறீங்க. தொலைச்சு போடுவோம் தொலைச்சு. கேட்டல எங்க ஆள் பேச்ச மாமனை ஒருத்தரும் வர முடியாது. என்ன தலைவர் உங்க தலைவர்? எங்க தலைவர் ஈடு ஆமாடா. ஏய் ஏமாடா கை வச்சுங்க. எங்க அண்ணங்கார போய் சொல்லி நான் இட்டுன்னு வர மாறா. இல்லையா? டேய் அவனே நிறுத்துற. போய் கூப்பிட்டு போடா. போய் கூப்பிட்டு போடா. கம்முப்பா. என்னடா அப்படி அதுட்டுற? ஆமா அதுட்டுவேன். நீ அந்த ஆள சொந்த வர தானியா? எதுக்கு அச்சுன்னு மான்னு இருக்கீங்க? என்னடா பேசுற? நான் என்ன கட்சி அவன் என்ன கட்சி? அவன் கூட நம்ம சவுகாசம் வச்சுக்க முடியும். பெரிய கட்சி வெங்காயம் கட்சி. நீ சம்பாதிச்சாதானே நீ சோறு துணுவ? இல்ல கட்சி வந்து சோறு போடுமா? டேய் இப்ப கூட மீட்டிங் போயிட்டு வந்தா போட்டுற பிரியாணி யாரு போட்டது? அவங்க தானே போட்டாங்க. ஏய் கோட்ரு பிரியாணி எங்களுக்கெல்லாம் 500 ரூபாய் காசு கொடுப்பாங்கடா. ஏன் எனக்கு கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு தான் கொடுத்தாங்க. இந்த கோட்ரு பிரியாணி 500 ரூபாய் காசு. இதுக்காக தான் இப்படி அச்சுனுங்கிறீங்களா? என்னடா பேசுற? கட்சி தானே எனக்கு உயிர். எனக்கும் கட்சி தான் உயிர். சரிப்பா கட்சி தான் உயிரா இருக்கட்டும். உனக்கும் அந்த ஆளுக்கு தனிப்பட்ட என்ன பிரச்சனை இருக்குது? தனிப்பட்ட என்ன பிரச்சனை இருக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? உனக்கு ஏதாவது இருக்குதா? இல்ல நீ ஒரு கட்சியில இருக்க, இந்த ஆள் ஒரு கட்சியில இருக்கான்றதுனால அச்சுக்கிறீங்க. ஆமாண்டா அவனுக்கு நமக்கு தான் ஒத்தே வராத. சரிப்பா கட்சியில பொறுப்புல இருக்காங்கல்ல, அவங்களாம் உனக்கு ஃப்ரெண்டு தானே? ரெண்டு தான். அதெல்லாம் அப்போ. இப்ப அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளாயிட்டாங்கல்ல. ஏன் நீ அவள அந்த ஆளா அவள? அதுக்கெல்லாம் பணம் செலவு பண்ணணும். என்கிட்ட எங்க பணம்? அவங்க கிட்ட எப்படி வந்துச்சு பணம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆரம்பத்துல ஒண்ணு மேல தான் இருந்தாங்க. இப்ப வசதியா தான் இருக்கிறாங்க. உன் கூட இருந்தவங்க ஒண்ணுமே இல்லாதவங்க இப்ப நல்லா வசதியா இருக்காங்க. நீ உங்க ஒப்பா காலத்துல இருந்து இந்த கொடி தூக்கி சுத்தின்னு கிடக்குற. என்னடா பேசுற? எனக்கு ஒரு பிரச்சனை கூட நிக்கிறீங்க அவங்க தானடா. அவங்களுக்காக நான் நிக்க கூடாதா? என்ன பிரச்சனைப்பா? எதனால பிரச்சனை? கட்சியில போனதுனால பிரச்சனை. நீ பாட்டுன்னு மூடி இருந்தா என்ன பிரச்சனை வரப்போகுது? நீ சொல்ற மாதிரிலாம் இருக்க முடியாதுப்பா. எதுனா ஒரு நல்லது கட்டுதானே அவங்க தான் வந்து அதிகமா மொய் வைப்பாங்க. மொய் வைப்பாங்களா? அந்த மொய் பணம் உங்களால சம்பாதிக்க முடியாதா? என்ன பேசுறான் இவன்? கடைசி வரைக்கும் நீங்க வாழ மாட்டீங்க. ஓலை வீட்லயும் ஒழுகுற வீட்லயும் கொடியை தீக்கின்னு எல்லாரும் பின்னாடி திஞ்சுன்னு இருப்பீங்க. இந்த கோட்டருக்கும் 500 ரூபாய்க்கும். டேய் காலகாலமா இருக்கிறோம்டா. இது விட்டா வேற எதுவும் தெரியாதாடா? அதான்ப்பா அவங்க எல்லாம் அங்க இருக்காங்க, நீ இங்க இருக்க. கொஞ்சமாச்சு யோசிங்கப்பா. என்னத்தடா யோசிக்க சொல்ற? உனக்கு கட்சி மேல பற்று இருக்கலாம், பாசம் இருக்கலாம். ஆனா வாழ போறது ஒரு வாழ்க்கைப்பா. நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போப்பா. ஏய் கட்சியில குழந்தை பாக்குறியா? சரியா? நீங்க இவ்வளவு காலமா உருப்படியா பண்ணது என்ன? குடிக்கிறது, உடம்பை கெத்துக்கிறது, அவ்வளவுதானே? டேய் இப்ப நீ என்னதாடா சொல்ல வர? அப்பா உனக்கு ஒருத்தரை பிடிக்குதுன்னா அவருக்கு ஓட்டு போடலாம், அவருக்கு ஒருத்தரை பிடிக்குதுன்னா அவரும் ஓட்டு போடலாம். இதனால உங்க 2 பேருக்கு ஏன் சண்டை வருது? எங்க தலைவருக்கு தான் சொல்றாங்களே அவங்க மோசமானவங்க. என்ன எங்க தலைவர் தான் சொல்றாங்க நீங்க மோசமானவங்க. இப்ப புரிஞ்சு போச்சு. நீங்க நல்லவங்க தான். உங்களுக்கு வழிகாட்டுறாங்க பாருங்க தலைவருங்க, அவங்க தான் மோசமானவங்க. வாய்க்கு வந்ததை பேசாதப்பா. நல்லா இல்ல.
யோ பெரியப்பா, நீ எனக்கு பெரியப்பா. இது வரைக்கும் நான் உன்னை பெரியப்பான்னு கூப்பிடுற மாதிரியா நீங்க நடந்துக்கிறீங்க? உங்க ஒப்பம் தான் அந்த கட்சி இருக்கிறேண்ணா. உங்க ஒப்பம் என்னென்ன திட்டிக்கிறான் தெரியுமா என்ன? இவர் திட்டுவா இல்ல, நீ தானே ஏகப்பட்டதா திட்டிக்கிற. பாத்தியா, நீங்க 2 பேரும் திட்டி சண்டை போறதுனால யாருக்கு லாபம்? கொஞ்சமாவது புரியுதா இல்லையா உங்களுக்கு? என்னண்ணா எல்லாம் ஒண்ணு கூடி வரீங்க? மேலிடம் கூட்டணி வச்சுச்சுப்பா. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து செயல்படணும் தலைமை சொல்லிச்சு. மேலிடம் கூட்டணி வச்சிருச்சா? நான் போய் அவங்க கிட்ட பேசணுமா? என்ன பேசுறீங்க? ஏம்பா கூட்டணி அறிவிச்சு பேர்லாம் இப்படிலாம் பேசக்கூடாது. என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலையா? ஒண்ணுமே புரியலையா? நீங்க தான் முட்டாளா இருக்கீங்கன்றேன். முட்டாளா? என்னடா பேசுற? பகன்னு அச்சுன்னு தெரிஞ்சுங்க. இப்ப கூட்டணி வச்சுட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த கட்சியை ஒழிப்போம். யோ சும்மா போயா. நீ எவ்வளவு சொத்து வச்சுனுங்கிற? சொத்தா? வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை 4 வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க எல்லாம் 4 சட்டை 4 வேஷ்டியோட தான் போவீங்க. எல்லாம் கொள்ளாச்சு நல்லா பெரிய பணக்காரன் ஆயிடுவாங்க. நீங்க கடைசி வரைக்கும் இப்படிதான் போனோம். தம்பி, என்ன உங்க அப்பாக்கு இருக்கிற விசுவாசம் உனக்கு இல்லையா? என்ன விசுவாச கத்துறது கட்சிய? கோட்டருக்கோ கோழி பிரியாணிக்கோ 500 ரூபாய் காசுக்க போறீங்க பாரியா. கடைசி வரைக்கும் ஓலை வீட்டு உயிர் வீட்டுல தான் இருக்கும். நான் மட்டும் நான் மாளிகையில இருக்கிறேன். மாளிகையில இருப்ப. நீ ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு உன் குடும்பத்தை பாத்தீங்கன்னா மாளிகையில இருப்ப. இப்படி போனாக்கா மண்ணாத்தான் இருப்ப. நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. எங்களுக்கு கட்சி தான் எங்களோட மூச்சே. உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் எவ்வளவு பேர் வந்தாலும் திருத்த முடியாது. நீங்க கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பீங்கன்னா இப்படிதான் இருந்துட்டு போங்க. ஐயா இந்த பையன் சரியில்லைப்பா, வாங்க பாப்பலாம். போப்பா போ. மீட்டிங் போடுவாங்க, கோட்டரம் கோழி பிரியாணி தருவாங்க. போ. இல்லப்பா, நான் போல. போலையா? ஏன்? இந்த கட்சிக்காக தானே எங்க அண்ணன் கட்டி நான் சண்டை போடுவேன். அவங்க பாட்டு திடீர்னு கூட்டணி வச்சுக்கணும். அப்ப நாங்க சண்டை போட்டு நேத்துக்க. இப்ப தெரியுதா? நீங்கெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு விளையாட்டு பொம்மைங்க. நல்லா புரிஞ்சிச்சுடா தம்பி மகனே. இனிமேல் எனக்கு கட்சி வேணாம், ஒண்ணு வேணாம். இது தப்பு. நாட்டுக்கு நல்லது பண்றவங்க யாரா இருந்தாலும் உனக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஓட்டு போடு. அதை சண்டை ஆக்க கூடாது. தம்பி, இது வரைக்கும் கட்சின்னு வெறி பிடிச்சிருந்துடா. என்ன மன்னிச்சிடா. என்னைய மன்னிச்சிருந்தா உன் நிறைய வாடி திட்டி இருக்கிறேன். ஏய், நீ தான் அவங்கள்ட்ட பேசுற. இந்த புடி சரி தெருவா கட்சினே போ. ஆனா இனிமேட்டு நம்ம ஒன்னா இருப்போம்னா இந்த கட்சியை வேணா ஒன்னே வேணாம் நம்மளுக்கு. சரிடா தம்பி. அப்பாடா, இப்பதான் எங்க மனசு சந்தோஷமா இருக்குது. டேய் மகனே, போய் 2 கிலோ கறி வாங்கினு வா. நம்ம ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடலாம். சரிப்பா, இனிமேட்ல இருந்து கட்சி கிச்சின்னு கொடி தூக்கின்னு போவா? சத்தியமா போக மாட்டேன். வாண்ணா வா அண்ணா, உட்காரலாம் வாங்க. எப்பா, இவ்வளவு நாளா சண்டை போட்டு இருந்த எங்க குடும்பம் இப்பதான் ஒண்ணு கூடி இருக்கு. நான் எந்த கட்சியும் குறை சொல்ல வரலங்க. எல்லாரும் மக்களுக்கு நல்லது பண்ணதான் வராங்க. ஆனா ஒரு சில மக்கள் இப்படி ஏமாலியா இருக்கிறது தான் மனசு கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.